மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொல்லி பார்த்தோம். தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய ஒளியானது நம் வாழ்க்கையிலே பிரகாசிக்கப்படும் பொழுது, அவருடைய மகிமை நம் வாழ்க்கையிலே கடந்து வரும்பொழுது நாம் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள மனுஷராய் மாற முடியும். அதை தான் தியானிக்கும்படியாக யோபின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். தேவ வெளிச்சம் நம் வாழ்க்கையில் வரும்பொழுது மனுஷர் ஒடுக்கப்படுகிற அநேகரை திடப்படுத்த முடியும். நம் வாழ்க்கையிலே நம் ஒடுக்கத்தை, நம்முடைய பிரச்சனையை மாற்றி இருளிருந்த நம்மை தேவன் வெளிச்சத்தில் கொண்டு வந்து பிரகாசிக்க செய்கிறபடினாலே நம் மூலமாக ஒடுக்கப்படுகிற அநேகரை தேவன் திடப்படுத்த முடியும். அதனால்தான் நம் கரத்திலே வேத புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்களை சொல்லி நம்மை அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக வணைய தேவனுடைய பிரகாசம், தேவனுடைய வெளிச்சம் நம் வாழ்க்கையிலே கடந்து வருகிறபடினாலே நம் மூலமாக தேவ ஜனங்களாகிய நம் வாழ்க்கையின் மூலமாக அநேகரை திடப்படுத்த தேவன் விரும்புகிறார். அதை தான் சொல்கிறார், மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவென்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். ஆம், இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுக்கு முன்பாக உலகத்தில் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் ஆவியாய் இருக்கிறபடினாலே அநேக ஜனங்களை ரட்சிப்புகள் கொண்டு வரும்படியாக தேவன் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். தேவனை அறியாதபடி பயத்தில், தடுமாற்றத்தில், பாரத்தில், வேதனையில், வியாதியில், பலவிதமான சோதனையில் சிக்கியிருக்கிற ஜனங்களை தேவன் நம் மூலமாக ரட்சிக்க விரும்புகிறபடினாலே இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக, தேவனுடைய தீர்மானத்தை செய்யும்படியாக, தேவனுடைய விருப்பத்தை செய்யும்படியாக நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். நமக்கு மாத்திரம் நாம் பிரயோஜனமாய் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்களுக்கு நாம் பிரயோஜனமாய் இருக்க தேவன் விரும்புகிறார். அந்த அனுபவத்தில் போக நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து அவருடைய மகிமையான காரியத்தை வெளிப்படுத்த வாஞ்சிக்கிறவராய் இருக்கிறார். திராட்சை செடி நீரே அன்றோ, கொடி என்றும் நானே அல்லோ. திராட்சை செடி நீரே அன்றோ, கொடி என்றும் நானே அன்றோ. என்னுடனே நான் இருப்பேன், என்னுடனே இயேசுவே நீர் இருப்பீர். என்னுடனே நான் இருப்பேன், என்னுடனே இயேசுவே நீர் இருப்பீர். சித்தம் செய்ய என்னை கத்தம் செய்தேன், நித்தம் நித்தம் என்னை சுத்தமாக்கும். சித்தம் செய்ய என்னை கத்தம் செய்தேன், நித்தம் நித்தம் என்னை சுத்தமாக்கும். நம் மூலமாக தேவன் அநேகரை ரட்சிக்க, மீட்க விரும்புகிறபடினாலே, அவர் வெளிச்சம் நம் வாழ்க்கையில் பிரகாசிக்கிறபடினால், அன்பின் ஆண்டவரே எங்களை திடப்படுத்தினீர். எங்கள் மூலமாக அநேகரை திடப்படுத்த விரும்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்விலும் சித்தத்தை செய்யும்படியாக ஒவ்வொரு நாளும் எங்களை சமூகத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.